Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் சில வீடியோஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து பிரத்யேகமாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து சப்போஸ் யூபிஎஸ்சி வந்து நீங்கள் வந்து தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த டாபிக் எல்லாமே டிசைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்காக முழுக்க தமிழ்லேயே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்ல வந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதைப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து எதனால நியூஸ்ல வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை திட்டத்துக்காக சில இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்து அதை வந்து செயல்படுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசானது ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மண்ணிலா வேளாண்மை. ஸோ மண்ணிலா வேளாண்மைனா என்னன்னா நம்ம வந்து சாயில் யூஸ் பண்ணாம தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம விளைவிக்கக்கூடிய சில வேளாண்மை தான் இந்த மண்ணிலா வேளாண்மை. இந்த மண்ணிலா வேளாண்மையில வந்து நம்ம வந்து தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளேயே அதுக்கு தேவையான அந்த என்னது விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஹை லெவல்ல வந்து அதை வச்சு அதுல என்னென்ன பிளான்ட் வருமோ அதெல்லாம் அவங்க வந்து குரோ பண்ண போறாங்க. அதுதான் இந்த மண்ணிலா வேளாண்மை. ஓகே, தென் மீன் வளர்ப்புடன் கூடிய வேளாண்மை. ஸோ இந்த மீன் வளர்ப்புடன் கூடிய வேளாண்மை என்னன்னா இப்போ இந்த வாட்டர்ல வந்து யூஸ் பண்ணி நம்ம பிளான்ட் க்ரோ பண்றாங்கல்ல அதே என்ன பண்ண போறாங்கன்னா அது வந்து ஃபிஷ் வந்து உள்ள போட்டு அந்த ஃபிஷ் வந்து அதோட கழிவுகள் எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த தாவரங்களுக்கு வந்து நியூட்ரியண்டா மாற்றப்படும். ஓகேவா? ஸோ அந்த சக்திகளாக மாற்றப்பட்டு அந்த தாவரங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடும். அந்த மாதிரி இதுதான் மீன் வளர்ப்புடன் கூடிய வேளாண்மை. அதுக்கப்புறம் பல்லடுக்கு செங்குத்து வேளாண்மை. இது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலா நம்ம எப்படி பயிரிடுவோம்னா நம்ம தரையில வந்து நம்மளுக்கு ஹாரிஜான்டலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி போடுவாங்க. ஓகேவா? பயிரிடுறதுதான் அந்த மாதிரி இல்லாம இதுல என்னன்னா செங்குத்து அடுக்கா நம்மளுக்கு வந்து வேளாண்மை பண்ண போறாங்க. ஒரு ரேக் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் ரூம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரூம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து அந்த லைட்டிங் எல்லாமே கொடுத்து அவங்க வந்து செங்குத்தான ஒரு அமைப்பு உருவாக்கி அதுல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா அங்க வந்து பிளான்ட் வந்து பயிரிட போறாங்க. ஸோ அதுதான் இந்த விதமான செங்குத்து வேளாண்மை சொல்லி சொல்றாங்க. ஓகே, மற்றும் துல்லிய வேளாண்மை. துல்லிய வேளாண்மைனா என்னன்னா நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் அதுக்கப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்மிங் பண்றதா துல்லிய வேளாண்மை. ஓகேவா? இதுல வந்து கரெக்டா எந்த அளவுக்கு நியூட்ரியன் வந்து கொடுக்கணும், ஃபெர்டிலைசர் வந்து எவ்வளவு கொடுக்கணும், உரம் வந்து கரெக்டா எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு துல்லியமா நம்ம கணக்கிட்டு கொடுக்கறதுதான் இந்த துல்லிய வேளாண்மை. ஓகே, ஆகிய 4 புதிய கூறுகளை சேர்க்க முடிவு செய்துள்ளது. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த 4 விதமான அடிஷனல் பிளான் எல்லாமே இன்க்ளூட் பண்ண போறாங்க. எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? இது வந்து இங்கிலீஷ்ல சொல்ல அப்படின்னா மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே தான் இவங்க வந்து 4 புதிய பிளான் வந்து அவங்க வந்து ஆட் பண்ண போறாங்க. அதனாலதான் பர்டிகுலரா நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த திட்டத்தை பத்தி பாக்குறப்ப இத்திட்டம் மத்திய அரசின் உதவி பெறும் திட்டமாகும். ஓகேவா? இது வந்து மத்திய அரசு வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஓகே, அதுதான் மத்திய அரசு நிதி பெறும் உதவி திட்டம். ஓகே, இது பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், காளான்கள் மற்றும் மசாலா பொருட்கள் நமக்கு வந்து மஞ்சள் அந்த மாதிரி எல்லா விதமான விளைவிக்கக்கூடிய அந்த தாவரங்கள். ஓகே, தென் நறுமண பொருட்கள். நறுமண தாவரங்கள் நம்மளுக்கு வந்து ஏலக்காய் செடி அந்த மாதிரி எல்லாமே வரும். தென் பூக்கள், தேங்காய், முந்திரி, கொக்கோ அதாவது நம்ம சாக்லேட் தயாரிக்கக்கூடிய அந்த தாவரம், அதுக்கப்புறம் மூங்கில் சாகுபடி இதெல்லாமே என்ன ஊக்குவிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் திட்டத்துக்கு கீழே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த விதமான ஹார்டிகல்ச்சர் எல்லாமே இவங்க வந்து பூஸ்டப் பண்றதுக்கு வந்து மோட்டிவேட் பண்றாங்க. இத்திட்டத்தின் மூலம் 2011 10 to 11ஆம் ஆண்டில் 240.53 பில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்கு. ஓகேவா? எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட தோட்டக்கலை உற்பத்தி அதாவது ஹார்டிகல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய மொத்தமான உற்பத்தி எவ்வளவு இருக்கும் பாக்குறப்ப அந்த வருஷத்துல 2010 to 11 வந்து 240.53 மில்லியன் மெட்ரிக் டன் தான் இருந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்துல 2020ல இருந்து 21க்குள்ள எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா 333.60 மெட்ரிக் டன்னாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம். ஓகேவா? ஸோ அதனாலதான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஹார்டிகல்ச்சரல் நம்மளுக்கு வந்து தோட்டக்கலை உற்பத்தியில இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்சுவலா பாக்குறப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நிறைய கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதை மாதிரி கேட்கறப்பதான் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
உலகின் காய்கறி மற்றும் பழங்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. ஓகே, இந்த ஸ்டேட் வந்து எப்ப வேணா நமக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்து கேட்கலாம். பழங்களுக்கு மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரே கொஸ்டின் வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிதான் பாக்குறப்ப இந்தியா வந்து 2வது இடத்தில் உள்ளது. அது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இத்திட்டத்தின் வருடாந்திர ஒதுக்கீடாக நடப்பு நிதியாண்டில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு இந்த வருஷம், அதாவது 2024 to 25 அந்த வருஷத்துக்காக 2000 ரூபாய் வந்து அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு நியூஸ்ல வந்திருக்கு. தென் வடகிழக்கு மற்றும் இமயமலை பிராந்தியங்கள். வடகிழக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்த் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் என்னன்னா இமயமலை பிராந்தியம். இமயமலை பிராந்தியங்கள்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் அந்த இமயமலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிக்கிம், அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா தவிர, அந்த மாநிலங்கள் தவிர அனைத்து மாநிலங்களிலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு மொத்த செலவில் 60% இந்திய அரசு பங்களிக்கிறது. சரியா, சோ இந்த மாதிரி அந்த வடகிழக்கு இல்லைன்னா இமயமலை பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் என்ன பண்ணா 60% வந்து இந்திய அரசு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்படி பண்றாங்க. பாக்குறப்ப இந்த வடகிழக்கு மற்றும் இமயமலை பிராந்தியங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 90% வந்து அவங்க வந்து உதவி பண்றாங்க. ஓகேவா, 90% அந்த பண உதவி வந்து மத்திய அரசு தான் கொடுக்குது இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு மட்டும், அந்த நார்த் ஸ்டேட்டும் அந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கும். ஓகேவா, ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபேக்சுவலா இருக்கும், நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு நமக்குள்ள வரப்ப தமிழ்நாடுல ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் மிஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து 60% வந்து மத்திய அரசோட பங்களிப்பு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த இதுல வந்து அந்த பர்டிகுலர் 2 ஏரியா தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து 60%. ஓகே, ஸோ அது நீங்க வந்து மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒருங்கிணைந்த மேம்பாட்டு தோட்டக்கலை திட்டம். ஓகே, ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தை பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்மள வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இதை வச்சு ஒரு பயிற்சி கேள்வி. ஓகே, அது என்னன்னா பின் வருவனவற்றில் தோட்டக்கலை துறையின் முழுமையான வளர்ச்சிக்காக மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் எது? அப்படி பாக்குறப்ப 4 ஆப்ஷன் இருக்கு. தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம், ஹரித் ஹரியாலி திட்டம், அடுத்து பசுமைக்கு செல் திட்டம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். இதுல கரெக்டான விடை என்னதோ அதை வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகேவா, நானும் உங்களுக்கு கரெக்டான விடை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்த டாபிக் என்ன, ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் வந்து நம்ம குரூப் 1 மெயின்ஸ், அதாவது டிஎம்எஸ் குரூப் 1 மெயின்ஸ், அது போக யூபிஎஸ்சிக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இதை பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல, இல்லைன்னா கிளாரிட்டி ஆகல, இல்லைன்னா டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா, ஸோ அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். until then bye from Ganesh IAS Academy. Thank you.